வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா தேவி. இன்னைக்கு நம்ம வீடியோ மேம் ஒரே நிமிஷம் மேம். சொல்லுங்க மேம், எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம். எல்லாருமே ஓசிடிங்கிறாங்க மேம். ஓசிடின்னு என்னங்க மேம்? ஓசிடி அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா என்ன சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். இது வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க மேம். இது ஒரு வகையான வியாதி. ஓகே மேம். இது வியாதிங்களா? ஆமா. என்ன மேம், நிறைய பேர் எனக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓசிடி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான வியாதி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ண அலைகளை வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகே மேம். அது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா அவங்க மைண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம், பதட்டம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா என்ன போகும்னா மயக்கம் கூட சிலவங்களுக்கு வரும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓசிடி வரும். இப்படிதான் இருக்கும். யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கா? மேம் ஆமா மேம், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காக்கு இருக்குங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்நேரம் பார்த்தாலும் கை கழுவிட்டு இருப்பாங்க. ஒரு பொருளை கொடுத்தாலும் அதை தொடச்சிட்டு வைப்பாங்க. ஏங்க, அவர் ஹஸ்பண்டே வந்தாலுமே ஒரு மொபைல் கால் பேசிட்டு இந்தா நீ பேசுன்னு சொல்லி கொடுத்து அந்த மொபைலை சானிடைஸ் போட்டு தொடச்சிட்டு சுத்தமாக தான் அதுக்கப்புறம் பேசுறக்காரமே. இந்த மாதிரி நிறைய இது பண்ணி குழந்தைகள் கூட மண்ணிலையும் கூட விளையாட பண்ணிக்கிறாங்க மேம். ஆமா, இது எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஓசிடியோட சிம்டம்ஸ் தான். சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூளையில ஏற்படக்கூடிய சில சுரபிகள் தான் காரணமா இருக்கும். இது ரொம்ப நார்மலா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மண்ணில் விளையாட விடல, அதுக்கப்புறம் வந்து போனை தொடச்சு தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சில இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு அப்படின்னா நம்ம பேட்ச் ரெமடிஸ்ல கியூர் பண்ணிடலாம். இப்ப ரொம்ப சிலது வந்து எக்ஸ்ட்ரீமா போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் போட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் குளிக்க போவாரு. அந்த தண்ணி ஃபுல்லா காலியாகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் குளிச்சுட்டே இருப்பாராம். எப்ப அந்த தண்ணி காலி ஆகுதோ அப்பதான் வெளியில வருவார். சோ பாத்தீங்கன்னா அவ்வளவு சோப் காலியாகும், அவ்வளவு தண்ணி காலியானாதான் அவர் வந்து வெளியிலே வருவார். இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், கரெக்டான மனநல மருத்துவரை போய் பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு அவங்களோட இது என்னங்கிறத பார்த்துட்டு வேணும் அப்படின்னா நீங்க மலர் மருந்து சப்போர்ட்க்கு எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே மேம். ஓகே. இப்போ மேம், இப்போ நம்ம மலர் மருந்து எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆயிருங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்? நான் தான் சொன்னேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகிறதுக்கு முன்னாடி நீங்க வரீங்க. இப்போ ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜ்னா நம்மள எடுக்கலாங்க மலர் மருந்து. இப்போ நீங்க சொன்னீங்களா, இப்போ வந்து போனை தொடச்சிட்டு யூஸ் பண்றாங்க, குழந்தைங்களை மண்டை விளையாட விடல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அவங்க அப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் எதுவும் இல்லைங்க. அவங்க பாட்டுல இப்போ நம்ம யாராவது புதுசா உள்ள போனாவே அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க மேம். இப்போ வந்து இது என்ன ஆகுனா, சில பெண்களுக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு கிருமிகள், இப்ப வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துரும், வெளியில போயிட்டு வந்தா கண்டிப்பா குளிக்க, ஒரு சிலவங்களுக்கு அது வந்து ஒரு ஹேபிட் மாதிரியே வச்சிருப்பாங்க, ஒரு பழக்கம் தான் அது. வெளியில போயிட்டு வந்தோடனே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா குளிப்பாங்க. ஆனா மத்தவங்க குளிக்கணும்னா அவங்களுக்கு என்ன தோணும், ஐயோ இவங்க குளிக்கவே இல்லை, அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து வந்து அவங்க ஹைஜீனிக்கா இல்ல, அவங்க ஒரு பொருள் கொடுத்தா வாங்கக்கூடாது, அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது, அவங்க சுத்தமா இல்ல அப்படிலாம் நினைப்பாங்க. சோ இந்த மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மலர் மருந்துல கிராப் ஆப்பிள்னு ஒரு மருந்து இருக்கும், அதோட அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். இப்ப அந்த கிராப் ஆப்பிள் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓவரா சுத்தமா இருக்கிறது, ஒரு பொருளை வந்து கழுவிட்டே இருப்பாங்க, ரொம்ப வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும், ஒரு வீடுனா சுத்தமா இருக்கணும், ஒரு கிருமி வந்துடக்கூடாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஜுரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஹைஜீனிக்காவும் ஓவரா சுத்தம் அந்த மாதிரி விஷயங்களை பாக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளவர் ரெமெடில கிராப் ஆப்பிள் கொடுக்கலாம். சோ அந்த தாட் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா. அதே மாதிரி மேம், அந்த ஓசிடி இருக்குன்னு சொல்லி சொன்னலங்க அக்காவுக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கிறப்போ ஏதோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகுது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எதனால மேம் ஓசிடி இருக்கிறனால இது வருதுங்களா எப்படிங்க? இல்ல, ஆமா, அந்த ஓசிடியோட சிம்டம்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு சில நேரம் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரும் அவங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேண்டாத சில விஷயங்கள் நல்லதாவே பார்த்துட்டே இருப்பாங்க, திடீர்னு அதே விஷயம் வந்து கெட்டதா அவங்க யோசிப்பாங்க. அதேதாங்க. அவங்க ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிருவாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி சும்மா நம்ம பேய்க்கிறது இந்த மாதிரி சொன்னாவே பயந்துக்குவாங்க நிறைய. இதெல்லாம் வருங்களா அதுல ஓசிடி? ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநிலை வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து நார்மலா இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு அது பெருசா தெரியாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏன் ஸ்கை எல்லாம் ப்ளூவா இருக்கு, ஏன் பர்பிளா இல்ல, ஏன் வந்து கிளாக்னா இப்படிதான் சுத்தணுமா, ஏன் மாத்தி சுத்தக்கூடாது, அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள இந்த மாதிரி தாட்ஸ் வரும். இதனால என்ன ஆகும்னா, நம்மளால வந்து இந்த தாட்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, நம்ம வந்து வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற அளவுக்கு கூட சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஒரு சிலவங்களுக்கு இந்த தாட்ஸ் ரொம்ப ஓவரா போய் மண்டை சூடாயிடும் அவங்களுக்கு.
அதிகமா டென்ஷனும் ஆயிருவாங்க. அதுதான் சொல்றேன், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப யோசிக்காத மண்டை சூடாயிரும், நம்ம வந்து ஒரு இதுவா சொல்லும். பட் அவங்களுக்கு சீரியஸாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் வந்து இது மாதிரி யோசிச்சு மயக்க நிலைக்கு போயிருவாங்க. சிலவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. சோ அவங்களுக்கு அந்த ஏஜ் சின்ன வயசு அப்படின்னும் போது ஓரளவுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். அண்ட் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா மலர் மருந்துல நல்ல தீர்வு இருக்கு. இதே ரொம்ப கிரானிக்கா இருக்கு, பல வருஷமா இவங்களுக்கு இருக்கு மேம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்டோட சேர்த்து நீங்க இதை எடுக்கும்போது கிளியர் ஆகும். சோ இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு மேம். ஓகே, இதே மாதிரி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.